பௌர்ணமி அமாவாசை மாதத்துக்கு ஒரு முறை வருது. ஆனால் பிரதோஷம் மட்டும் ஏன் 2 முறை வருது? அந்த நாளில் நந்தி பகவானுக்கு ஏன் சிறப்பு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரதோஷன்றது பார்த்தீங்கன்னா திரையோதச திதியில் வரும். அமாவாசைக்கு அடுத்து வர 14வது நாளும் பௌர்ணமிக்கு அடுத்து வர 14 நாளையும் இந்த திதி வரும். அன்னைக்கு தான் பிரதோஷம் கொண்டாடப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு இதிகாச கதையும் இருக்கு. தேவர்களால் ஏற்பட்ட சிரமத்தினால சிவபெருமான் விஷயத்தை குடிச்சு உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பாத்துறாரு. அந்த நாள தான் பிரதோஷம் நாளா கருதப்படுது. மக்களை காப்பாற்றின ஆனந்தத்தில் நந்திகள் கொம்புகளிடையே அவர் நடனமாடுவாரு. அதனாலதான் நந்திக்கு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பண்றாங்க. பிரதோஷ காலன்றது 1.5 மணி நேரம் சன்செட் முன்னாடி சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அன்னைக்கு காலையில இருந்து பிரதோஷம் பூஜை முடிகிற வரைக்கும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவாங்க. அப்படி வழிபடுறது மூலமா தன்னோட தோஷங்கள் பாவங்கள்லாம் போகுன்றது இறை நம்பிக்கை. இது நம்ம அண்ணாமலையார் கோயில விமர்சையா நடக்கும். நிறைய பக்தர்கள் பங்கேற்பாங்க. தாம் வீட்டுல இருந்து பால் பூ மாலை எல்லாமே எடுத்து அபிஷேகம் தருவாங்க. பிரதோஷ பூஜை முடிஞ்ச பிறகு தன்னோட விரதத்தை அங்கேயே வீட்டுல இருந்து எடுத்து வந்த பிரசாதத்தை கொடுத்து பரிமாறிட்டு விரதத்தை முடிப்பாங்க. நந்திக்கு அன்னைக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம்,